ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கருப்பு உளுந்து இட்லி தோசை தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் கருப்பு உளுந்து நான் வந்து அதை க்ளீன் பண்ணுறது, ஊற வைக்கிறதுன்னு எல்லாத்தையும் காமிச்சிட்டு வரேன். அதை அப்படியே பார்த்துட்டே வாங்க நீங்கள். இப்போ உளுந்து நம்ம வந்து கருப்பு உளுந்து பாருங்கள், நான் காலையிலே ஊற வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சோமே நம்ம வந்து நைட்டுக்கு நம்ம வந்து இட்லி ஊற்றுற மாதிரி இருந்தால் நம்ம வந்து என்ன செய்யணும், காலையிலேயே நம்ம வந்து ஒரு 5 மணிக்கெலாம் நம்ம உளுந்தை வந்து தண்ணியில் போட்டுடணும். ஏன்னா கருப்பு உளுந்து ஊறணும்ல. இப்போ கருப்பு உளுந்து நம்ம கழுவிட்டு நம்ம அரைக்கிறது, மாவு கரைச்சி வைக்கிறது தான் நான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். கருப்பு உளுந்து செய்யும்போது இட்லி சூப்பராக இருக்குங்க, தோசையும் நல்லா புச புசுன்னு வரும். நான் எப்படி அதை க்ளீன் பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட அப்படியே காமிச்சிட்டே வரேன், நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம வந்து தண்ணியை பாருங்கள், நம்ம இப்படியே வடிகட்டி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டணும் தண்ணியை. இந்த தண்ணியிலே தான் நான் கழுவேன். இந்த தண்ணி இருக்குது பாருங்கள், இந்த தண்ணியிலே தான் நம்ம வந்து திரும்ப ஊற்றி நம்ம வந்து வாஷ் பண்ணணும். எதுக்குன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக தண்ணியில் ஊற்றுறது, இந்த தண்ணியை நம்ம விட்டு வாஷ் பண்ணும்போது உளுந்து வந்து நல்லா பூத்து நமக்கு நல்லா சூப்பராக வருங்க உளுந்து நமக்கு. இல்லைனா மாவு வந்து ரொம்ப அப்படி அரைக்கும் போது உள்ளேயே நம்ம படிஞ்சிடும். அதனால் இந்த தண்ணியை ஊற்றியே நம்ம வந்து லாஸ்ட்டு வரையுமே நம்ம வந்து அதை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நான் அப்படி தாங்க செய்வேன். நான் கருப்பு உளுந்து எப்போ போட்டாலுமே இங்கே பாருங்கள், ஓரளவு நான் அந்த தோலை நான் நீக்கிட்டேன். இங்கே பாருங்கள், அதேமாரியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியை ஊற்றியே நம்ம வந்து சரி பண்ணணும். ஓரளவு நல்லா க்ளீன் ஆகிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், சூப்பராக நல்லா க்ளீன் ஆகிடுச்சி. நான் எப்போதுமே கொஞ்சோண்டு தோல் வச்சு தான் அரைக்குவேன். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. தோல் போட்டு கொஞ்சம் அரைச்சி நம்ம வந்து இட்லி தோசை ஊற்றும் போது கொஞ்சம் நல்லாவும் நமக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அதனால நான் கொஞ்சம் தோல் வச்சு தான் அரைக்குவேன். ஃபுல்லாக நல்லா க்ளீன் ஆகிடுச்சி. இன்னும் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் தோல் நான் அதில் வச்சுருவேன். இப்போ நான் வந்து உளுந்து க்ளீன் பண்ணுறேங்களா, சேண்டல் பாருங்களா. எப்போதுமே எனக்கு அம்மா வந்துங்க இந்த வருஷத்துக்கு உள்ளது எனக்கு உளுந்து வந்து உடச்சி கொடுத்துருவாங்க. மறு வருஷம் வந்து எனக்கு பயிர் இருப்பாங்களா, அது வரையுமே நம்ம வீட்டுக்கு இந்த உளுந்து இருந்துகிட்டே இருக்கும். அம்மா எப்போதுமே எனக்கு அழகாக உடச்சி கொடுத்துருவாங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் இந்த உளுந்து தான் போட்டு நான் செய்வேன் எப்போதுமே, இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே. இப்போ நான் வந்து 2 படிக்கு இல்லை 4 படி எடுத்து தான் ஊற போட்டிருக்கிறேன் உளுந்து. இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அரிசி இங்கே பாருங்கள், ரேஷன் அரிசியில் தான் நான் எப்போதுமே நான் வந்து இட்லிக்கு தோசை போடுவோம். சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், குண்டரிசி, பச்சரிசி, நீட்டரிசி 3மே கலந்து தான் நான் போடுவேன். குண்டரிசி ரேஷன் குண்டரிசி தான், அதே ரேஷன் அந்த நீட்டரிசி, பச்சரிசி நம்ம 3மே கலந்து போடும்போது சூப்பராக இருக்கும், இட்லிக்கு நல்லாயிருக்கும். நான் அரைக்கிறது அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. கருப்பு உளுந்து இட்லி தோசை தான் நம்ம பார்க்க போகிறோம். வெந்தயம் தாராளமாக போட்டிருக்கேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். வெந்தயம் போடும்போது வாசனையாக இருக்கும் நல்லா. இப்போ நம்ம கருப்பு உளுந்து கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு வெந்தயமும் உளுந்தும் போட்டு நம்ம வந்து இங்கே பாருங்கள் ஓடிட்டுருக்கு, கிரைண்டரில் ஓடிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் தோல் வச்சு தான் நான் அரைச்சிருக்கிறேன். கொஞ்சம் தோல் வச்சு அரைங்க, சூப்பராக இருக்கும். பாருங்கள், வெந்தயம் உளுந்து கொஞ்சோண்டு அந்த கருப்பு தோல் கொஞ்சமாக போட்டுக்கணும், அரையிடும். இங்கே பாருங்கள், நல்லா வந்து நமக்கு வந்து உளுந்து மாவு எவ்வளவு அழகாக வருது பாருங்களா. நமக்கு வந்து சூப்பராக மாவு நல்லா அங்கே பாருங்கள் பூத்து வருது பாருங்கள். இதான் நமக்கு இன்னும் நல்லா அரையணும். சூப்பராக இந்த கருப்பு உளுந்து மட்டும் நமக்கு கொஞ்சம் மாவு நிறையா காணுங்க. நல்லா அது பழைய உளுந்துனா ரொம்ப நிறையா வரும். அது வந்து கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அது எப்படின்னு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இதேமாரி கடையிலையும் விற்கிறாங்க, நீங்கள் வாங்கி வேணாம். ஆனால் வந்து க்ளீன் பண்ணணும், சூப்பராக நல்லா க்ளீன் பண்ணணும். தெரியாதவங்க நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு க்ளீன் பண்ணி பாருங்கள். சூப்பராக அந்த தோல்லாம் தெரியல பாருங்கள். அரையில் போயிட்டு அரைஞ்சிட்டுங்களே நமக்கு அந்த தோலே தெரியல பாருங்கள். சூப்பராக இன்னும் நல்லா அரைஞ்சதுன்னா நல்ல வெள்ளையாக ஆகிடும் மாவு. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க கருப்பு உளுந்தில் தோசை, இட்லி, ஆப்பம் எல்லாம் போடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க.
மாவு வந்து நம்ம வந்து போட்டாலே பந்து மாரி உருணுங்க. அங்கே பாருங்கள், அப்படி தாங்க மாவு சூப்பராக அரைஞ்சிருக்கு பாருங்கள் மாவு. உளுந்து அரைச்சிட்டோம் பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் நல்ல பதம். இதுதான் இங்கே பாருங்கள், அப்படியே கையில் அப்படியே அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். உளுந்து வந்து பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ வந்து அரிசி ஓடிட்டுருக்குது. மாவு உப்பு எல்லாம் நான் கலக்கி வைக்கும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். மாவு நல்லா அரைச்சிட்டோம் பாருங்கள். உளுந்து பாருங்கள், ரொம்ப கீழே இருந்தது உளுந்து. நம்ம அரிசி போட அழகாக மேலே உப்பிட்டு வந்துருச்சிங்களா. இப்போ நம்ம போய் கல் உப்பு எடுத்துகிட்டு வரோம் கரைச்சி வைக்கிறதுக்கு. வந்து உப்பு நல்லா தாராளமாக சேர்த்துக்குவோம், திட்டமாக சேர்த்துக்குவோம் நம்ம உப்பு. பாருங்கள், உப்பு நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து கலக்கி விடும். கை போட்டு நல்லா கலக்கணும். நல்லா அப்படி ஃபுல்லாகவே நம்ம வந்து கலக்கி வைக்கும்போது மாவு நல்லா தரணும் பாருங்கள். சூப்பராக வந்துட்டு பாருங்கள் மாவு. நல்லா கை போட்டு நம்ம வந்து எவ்வளோ தூரம் நல்லா கை போட்டு நம்ம கலக்கி வைக்கிறோம்னா மாவு வந்து நல்லா நமக்கு சாப்பிட்டா நல்லா இட்லி நல்லா புசு புசுன்னு வருங்க. இட்லி தோசை எல்லாம் நல்லா வரும். மாவுலாம் அரைச்சி நல்லா உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சிட்டோமுங்க. இப்போ கரெக்டாக மணி வந்து 12. நைட்டுக்கு நம்ம வந்து நைட்டு ஊற்றுற மாதிரி இருந்தால் காலையில் 5 மணிக்கெலாம் ஊற போட்டுருணும். ஏன்னா கருப்பு வந்து நல்லா ஊறணுங்களா. அதுக்கப்புறம் நம்ம வந்து நைட்டு ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய மாவெல்லாம் கரைச்சி வச்சுட்டாங்க. கருப்பு உளுந்து எங்கே வேணாலும் கிடைக்குது, கடைகளில் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. நீங்கள் வாங்கி இதே போல நான் எப்படி வாஷ் பண்ணுறேன் எல்லாம் பார்த்தீங்களா, அதே போல செஞ்சு பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. உடம்புக்கும் நல்லதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.